ஒரு பவுல் சொல்றாரு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றார். அப்படின்னா பவுல் சொல்றாரு, இதோட ரகசியம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியாரை நீங்க வரவேற்கணும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுதினமும். இது ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமா இருக்கும். உங்க நாள் துவங்கும் பொழுது நீங்க சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே என் கூட வாங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் கால்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் எதை செய்தாலும் உம்முடைய விலையேறப்பெற்ற பாதுகாப்பு என் மேல் இருப்பதாக. சத்ருவின் எந்த ஒரு அம்பும் என்னை தாக்கக்கூடாது. இன்றைக்கு சத்ரு எனக்கு எங்க வலை போட்டு வச்சிருந்தாலும் என்னுடைய திசையே திருப்பி அந்த இடத்துக்கு போகாம என்னை திருப்பும்படியாக நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி பவுலை மசதோனியாவுக்கு போகாது என்று சொல்லி திருப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்ரு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலை விரித்து வைத்திருக்கிறானோ அந்த இடத்திற்கே போகாதபடிக்கு உங்களை திசை திருப்ப வல்லவராய் இருக்கின்றாருங்க. இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக வெளியேறப்பெற்ற சத்தியம், மாம்சத்தினால நடக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல் உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் இருக்கும் என்றால் நீங்களும் நானும் நிச்சயம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற நோக்கங்களை நாம் நிறைவேற்ற முடியும். அடிமைத்தனத்தில் வாழ வேண்டும் அவசியமில்லை.